வணக்கம் ஓ நமச்சிவாய. இன்னைக்கு என்ன கதை? கதை கேளு நிகழ்ச்சி. என்ன கதை பார்ப்போமா? எதுவுமே அளவுக்கு மிஞ்சி இருந்தால் நல்லதில்லை. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். சரிங்களா? நம்ம முன்னொரு காலத்தில் அந்த எஜிப்ட் நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது. எப்படின்னா, ஊருக்கு வெளியில் ஒரு இடம் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் இந்த பானை எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை உடச்சி சில்லு சில்லாக்கி அந்த சில்லில் ஏதாவது ஒரு பேர் எழுதணும். அதாவது அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அழிக்கப்பட வேண்டியவங்க, தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவங்க, அந்த மாதிரி. புரியுதுங்களா? அவங்களெல்லாம் அந்த மாதிரி சில்லில் எழுதி அங்கே போட்டு வைப்பாங்க. அந்த பானை ஓட்டு சில்லில் எழுதி, அதாவது ஊருடைய பொதுமக்கள் அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சில்லில் இருக்கிற பேரெல்லாம் எடுத்து படிப்பாங்க. படிக்கும்போது எந்த பேர் அதிக தடவை எழுதி போட்டிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாடை விட்டு கடத்திடுவாங்க. இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு கடத்திடுவாங்க. ஏன்னா அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கல, பொதுமக்களுக்கு பிடிக்கல, அதனால் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. அதேமாரி தான் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அந்த ஊருக்கு வெளியில் அந்த சில்லெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு வயசானவர் கையில் ஒரு பானை ஓட்டு சில்லை கையில் வச்சுக்கிட்டு இப்படி யோசனை பண்ணி நின்றுட்டுருக்கார். அந்த பக்கமாக அரிஸ்டாட்டில் போகிறார். அரிஸ்டாட்டில் போகும்போது, சரி என்னப்பா இங்கே நின்றுட்டுருக்கிறப்பா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த வயதானவர் சொல்கிறாரு, எனக்கு எழுத தெரியாது, ஆனால் ஒரு பேர் எழுதி இதில் போடணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால தான் நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, அப்படியா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்ப்பா, எங்கே அந்த பானை சில்லை கொடு, நீ எந்த பேர் எழுதணும்னு சொல்கிறியோ அந்த பேரை நான் இதில் எழுதி போட்டுடுறேன், சரியா அண்ணா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க, நான் சொல்கிறேன், அரிஸ்டாட்டில் எழுதுங்க அப்படின்னு. இவர் பக்குன்னு ஆச்சு. ஏன்னா இவரே அரிஸ்டாட்டில் தானே. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் அவர் அரிஸ்டாட்டில்ன்ற பேரை எழுதி அந்த சில்லதில் போட்டுட்டார். போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இவருக்கு மனசு தாங்கலை. அதனால் அவர் மொல்லமாக அந்த பெரியவரே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரிஸ்டாட்டில் பேரை எழுதி அந்த சில்லை அங்கே போட்டுட்டேன். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் அரிஸ்டாட்டில் பிடிக்கல, நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா அப்படி கேட்குறேன். அவர் சொன்னார், எனக்கு அரிஸ்டாட்டில் யாருன்னு தெரியாது, நான் அவரை பார்த்ததும் இல்லை, அவர் எனக்கு எந்த தீங்கும் செஞ்சதும் இல்லை, அப்புறம் ஏன் நீங்கள் அவரை வெறுக்கிறீங்க அப்படி கேட்குறேன். பின்ன என்னப்பா, எங்கே பார்த்தாலும் இதில் பார்த்தாலும் அரிஸ்டாட்டில் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதனால தான் அந்த ஆளை முதல்ல இந்த நாட்டை விட்டு கடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் அவர் பேர் எழுதி நான் போட சொன்னேன். எப்படி இருக்கு கதை? நல்லா இருக்கா? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, எதையுமே நாம் செய்தாலும் அளவோடு இருக்கணும். வணக்கம்.